தலைநகரில் நேற்று ரமடான் மற்றும் ஐடில் ஃபித்ரி சந்தையில் சட்டவிரோத அங்காடி வியாபாரி நடத்திய தாக்குதலில் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் 2 அமலாக்க அதிகாரிகள் காயமடைந்தனர். ஜாலான் துவங்கோ அப்துல் ரஹ்மான் மற்றும் ஜாலான் பெந்தேன் ரமடான் ஐடில் ஃபித்ரி சந்தையில் இந்த சம்பவம் நடந்ததாக கோலாலம்பூர் மாநகர் மன்றம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. இதன் தொடர்பில் 2 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டதோடு தாக்குதல் நடத்திய ஆடவர் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டார். மக்களின் நலன்களுக்காக தங்களது கடமையை நிறைவேற்றும் பணியாளர்கள் மீது மேற்கொள்ளப்படும் முரட்டுத்தனமான நடவடிக்கையை கோலாலம்பூர் மாநகர் மன்றம் சகித்துக் கொள்ளாது. அமலாக்க நடவடிக்கையின் போது தங்களது தரப்பு கருணையுடன் செயல்பட்டு வருகிறது. எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னதாக விதிமுறை மீறியோருக்கு எதிராக எச்சரிக்கை மற்றும் நோட்டீஸ் வழங்கப்படுகிறது. எனினும் அனுமதியின்றி வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடும் சில தனிப்பட்ட நபர்கள் கோலாலம்பூர் மாநகர் மன்ற அமலாக்க அதிகாரிகளுக்கு சினமூட்டும் செயலில் ஈடுபட்டால் மட்டுமே அவர்களுக்கு எதிராக அமலாக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கோலாலம்பூர் மாநகர் மன்றம் வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியது.